Hey everyone, good evening and good morning. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெறும் பேசிக் லெவலில் வாட் இஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ். அதாவது நிறைய டைம் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு வெரி லேமன் டேர்மில் சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு லைஃப் சினரியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கார் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி பார்க்க போறோம்னா, லெட்ஸ் இமேஜின் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் டாடா நிக்ஸான், நெக்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஒரு எக்ஸ்யூவி 300 இருக்கு, தேர்ட் வந்து கியா செல்டோஸ் இருக்கு. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு 3 வண்டி இருக்கு மைண்ட்ல. ஸோ நம்ம அந்த கம்பெனிஸ் கால் பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணி 3 வண்டியும் நம்ம ஓட்டி பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். எல்லா கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ டெஸ்ட் டிரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த சினாரியோ நினச்சிக்கோங்க. ஸோ ஃபார் நவ் நம்மளுக்கு இதுதான் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன ரெக்வயர்ட்னா, ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் டிரைவ் ஜஸ்ட் இமேஜின் நம்மளுக்கு எக்ஸ்யூவி 300 தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா, எனக்கு வந்து ஃபியூல் டைப் பெட்ரோல் தேவை, அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தேவை, ஸோ அதே மாதிரி எக்ஸ்டீரியரில் வித் சன்ரூஃப் எனக்கு தேவை, சிட்டிங் கெப்பாசிட்டி 5 அண்ட் என்னோட பட்ஜெட் வந்துட்டு 10 lakhs. ஸோ இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்குள்ள எனக்கு ஒரு வண்டி தேவை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸ்யூவியில் வந்துட்டு 3 வேரியன்ட் இருக்கு, W4, W6 அண்ட் W8. இதில் பார்த்தீங்கன்னா W4 இப்போ 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 9 lakh தான் நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்குள்ள இருக்கு. மேபி W6 அண்ட் W8 வந்து 12 அண்ட் 13 lakhங்கிறதுனால ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியால இது ஃபெயில் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்கு, 5 seats இருக்கு, பட் வித்தவுட் சன் ரூஃப்னு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ரெக்வயர்டு நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன தேவைன்னா வித் சன் ரூஃப் பிலோ 10 lakh இதுதான் கண்டிஷன். பட் இந்த W4, W6, W8 ஆல் தி 3 இந்த 3 மாடியூலுமே ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அப்படின்னா என்னன்னா அவங்க வச்சிருக்காங்க, அதை நம்ம வாங்குறோம், அவ்வளவுதான். ஸோ W6 எதர் நம்ம ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி 12 lakhs W6 போய் வாங்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம W4லயே வந்துட்டு வித்தவுட் சன் ரூஃப் நம்ம போகணும். ஓகே, ஸோ இதே வந்து சேம் சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம் எது கூடன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட. ஸோ பட் எப்படி சொல்றேன்னா, நம்மளா போய் ஒரு டைரக்டா ஒரு சேல்ஸ் எம்ப்ளாயிட்ட பேசாம ஒரு ஒரு டெக்னீஷியன் ஆர் ஒரு இந்த மொபைல்ஸை செட் பண்ற போயிட்டு எனக்கு இந்த மேனுவல், இந்த சன்ரூஃப், இந்த 5 seater இதுக்குள்ள எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில படி அவங்க ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, அது லேபிள் பண்றாங்க, அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் சேல்ஸ் ஃபோர்ஸும் சிமிலர் தான், பட் இதுல அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் சேம் தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்துட்டு மார்க்கெட்டிங் கிளவுட், சேல்ஸ் கிளவுட், அனலிட்டிக்ஸ் கிளவுட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? மேபி இதெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேரியன்ட்னு பார்த்துக்கலாம். அதாவது மாடியூல்ஸ் W6, W4, W8 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ட் சொல்லிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சிஆர்எம்மா இதை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா W6, W4, W8ன்னு சொல்லி அதை மட்டும் சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு அடிஷ்னல் பவர் என்னன்னா, நீங்க வந்துட்டு ப்ராடக்டை வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா சேல்ஸ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு W4 வாங்கிட்டு வித் 9 lakhsக்குள்ள வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ரூஃப் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு அடிஷ்னல் காஸ்ட்ல பண்ணுவோம்ல, தட்ஸ் கால்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ என்ன நடக்குதுன்னா, இவங்க கொடுக்குற டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூஸ் ஆகும். நீங்கள் அதை டைரக்டாக ஒரு சேல்ஸ் கிளவுட் வாங்கி உங்களோட கம்பெனியில் இருக்கிற சேல்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். பட் அது கூட என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வந்து கஸ்டமைசபிளான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்டே நம்ம மோல்டு பண்ணலாம். ஸோ அதுதான் சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்.